மாயாண்டி குடும்பத்தார் சினிமா தயாரிப்பாளர் மற்றும் அவரது மனைவி மீது 15 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகளை மோசடி செய்ததாக மும்பை காவல்துறை வழக்கு பதிந்து கைது செய்துள்ளது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் முரளி. முரளி, வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். 15 கோடி மதிப்புள்ள தங்க நகை மோசடி விவகாரத்தில் தமிழ் தயாரிப்பாளர் மற்றும் அவரது மனைவி உட்பட 5 பேர் மீது மும்பை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். தமிழகத்தில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு மாயாண்டி குடும்பத்தார் என்கிற குடும்ப படமானது வெளியானது. இந்த படத்தை இயக்கியவர் செல்வகுமார். அவருடைய மனைவி பிந்து ஆகிய இருவரும் பட தயாரிப்பு மட்டுமல்லாமல் நகை வியாபாரம் தொடர்பான நிறுவனத்தையும் நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் மும்பையை சேர்ந்த தங்க நிறுவனத்தில் வாங்குவ விவகாரத்தில் மோசடி ஈடுபட்டதாக மும்பை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இவர்கள் உட்பட இவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த 5 நபர்கள் மீது இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு மும்பையை சேர்ந்த முன்னணி நிறுவனத்திடமிருந்து 10.5 கிலோவிற்கும் அதிகமான தங்க நகைகளை வாங்கி இவர்கள் நிலுவைத் தொகையை திருப்பி தராமல் இருந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அந்த நிறுவனம் பலமுறை இவர்களிடம் கேட்டும் இவர்கள் எந்த விதமான பதிலும் அளிக்காமல் ஏமாற்றி இருப்பதாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புகாரின் அடிப்படையில் தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக மும்பை பொருளாதார குற்றப்பிரிவு ஒரு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக யூனிக் சேஞ்ச் அண்ட் ஜுவல்லர்ஸ் லிமிடெட் என்கிற ஹால்மார்க் தங்க நகையை தயாரிப்பு நிறுவனத்தின் உரிமையாளர் இந்த புகாரை அளித்திருக்கிறார். இந்த புகாரின் அடிப்படையில் தான் இந்த தயாரிப்பாளர் செல்வகுமார், அதே போன்று அவருடைய மனைவி பிந்து, சுடலைமணி காசிராஜன் உள்ளிட்ட 5 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இவர்கள் நகை வியாபாரம் செய்யக்கூடிய காரணத்தினால் இவர்களிடம் நகையை கொடுத்ததாக அந்த புகாரில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக மும்பை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி முரளி.